கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவாதி தேவன் நம்மோடு கூட உலாவிக் கொண்டே இருக்கிறார். நம்மோடு பேச வேண்டும், அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்பதில் அதிக வாஞ்சை அவருக்கு உண்டு. அவர் நம்மோடு நடந்து நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். தைரியமாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆதியாகமங்களின் புத்தகத்திலே 28வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அவன் பயந்து போனான். அந்த ஸ்தலத்தில் விளங்கின மகிமை அவனை அவ்வளவு பயப்படுத்தினது. யார் இந்த மனிதன் என்று பார்த்தால், தன் வீட்டை விட்டு, தாயை விட்டு, தகப்பனை விட்டு பிரிந்து தன்னுடைய மாமனுடைய வீட்டை தேடி போய் கொண்டிருந்த ஒரு வாலிபன். ஆதிபிதாக்களில் ஒருவரான யாக்கோபு என்ற இந்த வாலிபன் வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர். எல்லா ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள் என்று எல்லா வசதிகளும் இருந்தது. ஒரு வீட்டிற்குள்ளாய் அமைதியாய் தாய் தகப்பனோடு சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவருக்கு சமையலறையில் வேலை செய்வது ரொம்ப பிடிக்கும். இப்படிப்பட்ட இந்த ஒரு அமைதியான ஒரு வாலிபன் தன்னுடைய சகோதரனை, தாயின் சொற்படி தன்னுடைய சகோதரனை முந்தி கொண்டு போய் தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டபடினாலே, தாயை பிரிந்து உன் சகோதரனுடைய கோபம் ஆறும் வரை நீ உன் மாமன் வீட்டிலே போயிரு என்று சொன்னது நிமித்தமாக கிளம்பி வனாந்திர வழியாய் நடந்து வந்து கொண்டு இருக்கிறான். இரவு வந்து விட்டது. எந்த ஒரு வசதியும் கிடையாது. அதில் கிடந்த ஒரு கல்லை தூக்கி தலையணையாக வைத்துக்கொண்டு தூங்கும் பொழுது தேவன் அவருக்கு தரிசனமாகிறார். வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது எவ்வளவு ஏக்கம் அவருக்குள் இருந்திருக்கக்கூடும், எவ்வளவு பயங்கள் இருந்திருக்கக்கூடும். நான் எங்கே போவேன், என்ன செய்வேன், என் கையில் எதுவும் கிடையாது, எனக்கு வழி தெரியாது, என் மாமன் எப்படிப்பட்டவரோ, அங்கே என்ன இருக்கோ இல்லையோ என்ற எல்லா பயங்களும் ஏக்கமும் வேதனைகளும் ஒன்றுமே இல்லாமல், ஒரு நம்பிக்கை இல்லாமல் தன் வீட்டை விட்டு வெளியே வந்த மகன். அவ்வளவு பயத்தோடு உறங்கி கொண்டிருந்த அந்த வாலிபனை தேவன் தரிசனத்தின் மூலமாக சந்திக்கிறார். அவர் ஜெபிக்கல, அவர் கேட்கல. அவர் இருதயம் எல்லாம் பயத்தினாலும் தனிமையினாலும் நிரம்பி இருந்தது. அவ்வளவுதான். இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அப்படிப்பட்ட பயத்தோடும் கூட, எனக்கு தெரியாது, நான் போகிற இடம் எப்படி இருக்குமோ தெரியாது, நான் என்ன வேலை செய்ய வேண்டி வருமோ தெரியாது, எனக்கு என்ன கிடைக்குமோ தெரியாது, உண்ண உணவு கிடைக்குமா, உடுக்க உடை கிடைக்குமா, பாதுகாப்பு கிடைக்குமா, நான் என்ன செய்வேன் என்ற பயம் இருக்கலாம். அன்றைக்கு யாக்கோபுடைய உள்ளத்திலும் இதே பயங்கள் தான் இருந்தது. எப்படிப்பட்ட உணவு கிடைக்குமோ, உணவே கிடைக்குமோ கிடைக்காதோ என்றெல்லாம் பல பயங்கள். நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியேன் என்று சொல்லுகிற நம்முடைய தேவன், நொறுங்குண்ட இருதயத்திலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய தேவன் அந்த பயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தை சோதித்தருகிற தேவன் இருதயத்தின் ஆழத்தை காண்கிறார். அதனால நம்மை அவர் கைவிட மாட்டார். நம்முடைய இருதயத்துல என்ன ஏக்கம் இருக்கு, என்ன பயம் இருக்கு, என்ன வேதனைகள் இருக்கு, அவ்வளவும் அவருக்கு தெரியும். அவருக்கு அவ்வளவும் தெரியும். நாம் அப்படி நினைக்கிறது இல்லை. அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட நினைக்கிறது இல்லை. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு, எனக்கு கடினமா இருக்கு, என்னை ஏமாத்துறாங்க, என்னை துன்பப்படுத்துறாங்க, என்னை வார்த்தைகளினால் வேதனைப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் நினைக்க கூடும். ஆனால் தேவன் சகலவற்றையும் அறிவார். அதைத்தான் யாக்கோபுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தரிசனமாகும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. வானத்திற்கும் பூமிக்குமாக ஒரு ஏணி வைக்கப்பட்டு தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக காணப்படுகிறார்கள். அதன் உச்சியிலே தேவாதி தேவனுடைய பிரசன்னம். இதைத்தான் யாக்கோபு பார்க்கிறார். இதை குறித்து அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் ஒன்றுமே கேட்கவில்லை. ஆனால் வானம் திறக்கப்பட்டு 2 பேருக்கும் இடையிலே, பரலோகத்திற்கும் யாக்கோபுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு உண்டாகிறது. தூதர்கள் இறங்கி வருகிறார்கள்.
அவருக்கான பதிலை கொண்டு, அவருடைய இருதயத்தில் இருந்த கண்ணீருக்கெல்லாம் பதிலை கொண்டு அவர்கள் இறங்கி வருகிறார்கள். ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் யாக்கோபோடு பேசுகிறார். அந்த ஏணி வைக்கப்பட்டிருந்த ஏணியிலிருந்து நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறி இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள். தேவன் பேசுகிறார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை, எங்க படுத்திருக்கிற? தரையில படுத்திருக்கிற, வனாந்திரத்துல படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் சொந்தமாக தருவேன் என்று சொல்லுகிறார். வீடு வாசலுச்சு இருக்கலாம். ஒரு இது சொல்லுவாங்க, படுத்தா பூமி மேலே பார்த்தா வானம்னு சொல்லி. கூரை கிடையாதவர்கள், வீடு இல்லாதவர்கள் சொல்கிற வார்த்தை அது. வேதனையோடு சொல்வார்கள், ஆனால் சிரிச்சுட்டு தான் சொல்லுவாங்க, வானம்தான் கூரைன்னு சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதனை நிறைந்திருக்கிறவனை பார்த்து உன்னை நான் அறிவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்குமாக நீ பரம்புவாய். இன்றைக்கு நீ தனி மனிதனாக இருக்கிறாய், ஆனால் நீ பரம்புவாய். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து, யாக்கோபுடைய பயம் ஆண்டவருடைய வார்த்தையில எவ்வளவு அழகா வெளிப்படுது பாருங்க. நான் உன்னோடு கூட இருந்து, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து, பாதுகாப்பு இல்லையோ என்று நீ பயப்படுகிறாய், நான் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து போகிறோம் என்று கவலைப்படுகிறாயா? நீ திரும்ப வருவாய், இந்த இடத்திற்கு திரும்ப வருவாய். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றும் ஆண்டவர் திட்டவட்டமாக யாக்கோபோடு பேசுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் கூட எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம், ஒன்றுமே கைக்கு வாய்க்காமல் இருக்கலாம், வேதனைகளினால் நிரம்பி இருக்கலாம். நம்மை காண்கிற தேவன் நம்மோடு கூட நிச்சயமாக, அந்த கண்ணீரை காண்கிற தேவன் கட்டாயமாக நமக்கும் ஒரு ஆறுதலை தருவார். எப்படி அந்த ஏக்கத்தை மாற்றி அவர் போன இடத்துல பாருங்களேன், லாபானோடு கூட இருந்து அவர் உணவு கிடைக்குமா, உடை கிடைக்குமான்னு சங்கடத்தோடு போனார். ஆனால் லாபானுடைய வீடும் வசதியான இடம், அங்கும் ஆடுகளும் மாடுகளுமாய் அவரும் வசதியாய் வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே அவருக்கு, அவருடைய மகளுக்காக வேலை செய்து, யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான் என்று எழுதப்படும்படியாய் ஆடு மேய்த்து ஆனால் செல்வந்தராக மாறுகிறார். யாரையும் ஏமாத்தல, அவர் வேலை செய்து, அவர் பிழைத்து, அவருடைய கரங்களின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தபடினாலே பெருக்கமான ஒரு பரிவாரமாக நான் தனியாய் போனேன், 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறேன் என்று யாக்கோபு சொல்லும்படியாய் கர்த்தர் அவரை வெகுவாய் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, அவர் திரும்புகிறார், இந்த தேசத்திற்கு திரும்பி வருகிறார். சீரியா தேசத்திற்கு ஓடிப்போன அவர் இப்பொழுது திரும்ப தன்னுடைய வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளாய் திரும்பவுமாய் வருகிறார். வாசல் திறக்கப்படுகிறது. எப்பொழுது வானத்தின் வாசல் திறக்கப்படுமோ, எப்பொழுது நமது ஜெபத்திலே வானத்தின் வாசல் திறக்கிறதோ, எப்பொழுது தூதர்கள் வந்து இறங்குகிறார்களோ, நமக்கு நிச்சயமாக உலகத்திலும் வாசல்கள் திறக்கப்படும். பிரியமானவர்களே, அட்டைப்பட்டு போன காரியங்கள் எல்லாம் மாறும். கட்டாயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருக்கு திரும்பி வருகிறார். திரும்பி வர வேண்டும்னு அவ்வளோ ஆசை. தன் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருகிறார். அதே வேளையிலே அண்ணன் ஏசா என்ன செய்வானோ, என்னை கொன்று விடுவானோ என்ற பயம் யாப்போக்கு நதியின் கரையிலே வந்த பொழுது அவருடைய உள்ளம் திரும்பவும் உடைகிறது. எப்பொழுது போகும் பொழுது உடைந்ததோ அதே போல இப்பொழுது உள்ளம் உடைந்தவராய் தேவனை நோக்கி இப்பொழுது அவர் பிரார்த்திக்கிறார். ஒரு தேவ தூதனோடு கூட அவர் போராடி மேற்கொள்க, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி கெஞ்சுகிறார். அப்பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, எல்லா பயத்தையும் அவரை விட்டு எடுத்து போட்டு தேவன் அவரை ஆசீர்வதித்து, நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன பூமியை தருவேன் என்று சொல்லி, உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டு அதை இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். யாக்கோபு என்ற பெயர் இஸ்ரவேல் என்ற பெயராக மாற்றப்படுகிறது. அந்த சந்ததிக்காக கானான் தேசத்தை கொடுத்தது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவர் சீரியாவிலிருந்து திரும்ப ஓடி வர செய்து இந்த இடத்திலே அவரை நிலைப்படுத்தி, உலகமே அழித்து போட்ட நம்ம பென்சிலால் வரைஞ்சதை எப்படி அழிப்போமோ அப்படி உலகப்படத்தை ஆண்டவர் அழித்து நடு மையத்திலே இஸ்ரவேல் என்னும் தேசத்தை அவர் பெயரிலே, அவருக்கு என்ன பெயர் கொடுத்தாரோ அந்த இஸ்ரவேல் என்ற பெயரிலே இஸ்ரவேல் தேசமாக இன்றைக்கு நிலைப்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்துக்காக அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் யுத்தம் பண்ணி அவர் தம்முடைய இடமாக அந்த இடத்திலே அவர் இறங்கத்தான் போகிறார். ஒரு நாளில் வரத்தான் போகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆசீர்வதிக்க தேவன் கரங்களை திறக்கும் பொழுது
யார் அதை தடுக்கக்கூடும்? வானத்தின் வாசல் திறக்கும் பொழுது 70 பேராக ஓடிப்போன யாக்கோபு திரும்ப வரும் பொழுது, எகிப்தை விட்டு திரும்ப வரும் பொழுது 6 லட்சம் 8 லட்சம் ஜனமாக அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்திலிருந்து கடந்து வரும். பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 51வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு சுவாமி இதே காரியத்தை திரும்ப பேசுகிறார். யாரிடம் பேசுகிறார்? அத்திமரத்தின் கீழ் நிற்கும் பொழுது நான் உன்னை கண்டேன் என்று சொன்ன நாத்தான் வேலிடம் இப்பொழுது சொல்லுகிறார். தன்னை பார்க்க வந்த பொழுது, நீ இன்னும் பெரிதானவைகளை பார்ப்பாய், இன்னும் பெரிதான காரியங்களை பார்ப்பாய், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுவதையும் இறங்குவதையும் இது முதற்கொண்டு காண்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எதை குறித்து தேவன் நாத்தான்வேலிடம் பேசுகிறார்? நான் மனுஷகுமாரனாக இறங்கி வந்திருக்கிறேன். நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறேன். சிலுவையில் இந்த ரட்சிப்பை நான் எடுத்துக் கொள்ளுவேன். வானம் திறக்கும். அந்த இரத்தத்தை ஏந்தி கொண்டு எபிரேயருடைய நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 9வது அதிகாரம் 11, 12வது வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு அவர் தமது இரத்தத்தை ஏந்தி கொண்டு அந்த பரலோகத்தின் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் நமக்காக அவர் வாசலை திறந்து கொண்டு நுழைந்தார். இன்றைக்கு நமக்காக வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வானம் திறக்க போவதை குறித்து நாத்தான்வேலிடம் பேசுகிறார். அந்த ரகசியத்தை குறித்து பேசுகிறார். நமக்காக பெரிதான ரட்சிப்பு அங்கே உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 50வது வசனத்திலே அவர் அவனிடம் சொன்ன காரியம், இன்னும் பெரிதானவைகளை பார்ப்பீர்கள், இன்னும் பெரிதானவைகளை பார்ப்பீர்கள். இரத்தத்தினால் வருகிற ரட்சிப்பு மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவரை காண்பீர்கள், அவருடைய அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கும், எல்லாவற்றையும் உணர்த்தும் என்று சொல்லி நடக்க போகிற ஊழியத்தை குறித்து நான் கொஞ்சம் காரியங்களை செய்தேன், இன்னும் பெரிதானவைகளை செய்வீர்கள், என்னிலும் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதானவைகளை செய்வான் என்று சொல்லி யோவான் 14:12 அவர் வெளிப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தின்படி ஜப வேளையில் வானம் திறக்கப்பட்டால் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தூதர்கள் ஏறி இறங்குவார்களானால், தூதர்கள் வந்து சூழ்ந்து கொள்வார்களானால், கிருபை, தேவ கிருபையானது இறங்கி நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யும். திக்கற்று போய் நின்று கொண்டிருக்கலாம், வேதனையோடு நின்று கொண்டிருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் யாக்கோபை போல நின்று கொண்டிருக்கலாம். இரு பரிவாரங்களோடு அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவன் மாற்றுவார். கண்களை மூடி ஒரு வினாடி அந்த கல்வாரியின் சிலுவையை எங்கே அவர் ஜெயத்தை எடுத்துக்கொண்டாரோ, எங்கே அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டதோ, எங்கே ரத்தம் சிந்தப்பட்டதோ, அந்த கல்வாரியின் சிலுவையிலிருந்து ஹல்லேலூயா, கர்த்தாவே, சகல ஆசீர்வாதங்களும் உம்மை தேடுகிற இந்த பிள்ளைகளின் மேல் இறங்கி வருவதாக. திக்கற்று போய் திகைத்து போய் திகைத்து போயிருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கிருபை இறங்கி வருவதாக. தேவகுமாரனே, மனுஷகுமாரனாய் வந்து எங்களை ஆசீர்வதித்தவரே, எழும்ப பண்ணுமப்பா. எழும்ப முடியாத வியாதியிலே தகப்பனை உடைந்து கிடக்கிறவர்களை எழும்ப பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நம்பி உம்மை தேடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா, உம்முடைய மகிமை மூடுவதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய ரத்தத்தின் வல்லமை மூடுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானத்தின் வாசல் அவர்களுக்கு திறக்கப்படட்டும் அப்பா, திறக்கப்படட்டும். நூறத்தனையாய் பூமியிலே ஆசீர்வதியும். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.